1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிவலிங்கத்துக்கு எந்த மாதிரி ஒரு பூஜை நடந்ததோ மீண்டும் அதே போல ஒரு பூஜை மண்ணுக்கடியிலிருந்து மீண்டும் எழும்பி அது நடக்கும்ன்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். மிக விரைவில் அது நடக்கும். சகோதரர், இந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக உங்கள் தலைமுறை அவங்க தலைமுறையெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் பலரும் முயற்சி பண்ணியிருப்பீங்க இந்த சிவலிங்கத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு. ஒரு 10 மாதமாகவே ஒரு வருஷமாகவே அதுக்கு ஒரு வருஷமாகவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பலர்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாங்கண்ணா, ரொம்ப மெனக்கட்டும். கண்டிப்பாக நிச்சயம் சகோதரர், நிச்சயம். ஏன்னா யாராவது ஒரு உந்துதல் வேணுங்க. இந்த மாதிரி சிவலிங்கங்கள் வெட்ட வெளியில் இருக்குது, அதை தெரியப்படுத்தணும், அதை நம்ம மீட்டு வைக்கணும்னா அப்படின்னா அதுக்கு ஒரு உந்துதல் வேணும். இதை வந்து நம்ம வெளியே தெரியப்படுத்தி நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து சகோதரர் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த சிவலிங்கம் மிக விரைவில் மீண்டு எழுந்து மக்கள் வழிபாட்டுக்கு வரப்போகுது. அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்ய போகிறோம் அப்படின்றதுல நமக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு கை ஓசையில் வந்து சத்தம் எழும்பாது. அந்த சத்தமும் இங்கே பாருங்க ரொம்ப கம்மியாக தான், ஒரு ஆளுக்கு தான் கேட்கும். பலரும் ஒன்று கூடி ஒரு தேர் இழுப்போம் தெரியுமா, அது போல் நம்ம ஒன்று கூடி இதை வந்து செஞ்சாதான் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் சிவனுக்காக ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்தினாலே போதுங்க. இந்த சிவலிங்கம் மீண்டு எழுந்து மக்கள் வழிபாட்டுக்கு வந்துடும். இது போன்ற எண்ணற்ற சிவாலயங்களும் சரி, சிவலிங்கங்களும் சரி, சிற்பங்களும் சரி மண்ணுக்குள்ளே புதைந்த நிலையில் நம்ம நாட்டில் இருக்குங்க. பார்த்துட்டு கடந்து போகாமல் இது போன்ற தகவல்களை பரிமாறுங்க. இது போன்ற தகவல்களை எங்கள்கிட்ட நீங்கள் பரிமாறுறதுனால நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களோட நாங்களும் இணைந்து இந்த வழிபாட்டுக்கு நாங்கள் மீண்டும் கொண்டு வர போகிறோம். இது உங்கள் மூலியமாக தான் நடக்க போகுது. நிச்சயம் காத்துருங்க, நல்லது நடக்கும்.